சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் 2 படம் பேன் இந்தியன் அளவுல தயாராகி வருவதாக தெரியுது. அந்த படத்துல பல மொழி நட்சத்திரங்கள் நடிப்பதால இந்திய அளவுல ஜெயிலர் 2 படத்திற்கு மிகப்பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்துல தயாராகி வரும் ஜெயிலர் 2 படத்துல ரஜினிகாந்த் சார் மட்டுமல்லாமல் மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு முதல் பாகத்துல நடித்த பல பேருமே இரண்டாம் பாகத்திலும் இருக்காங்க. இவங்களை தவிர்த்து எஜே சூர்யா, சூரஜ் போன்ற நடிகர்களுமே இந்த படத்துல புதிதாக இணைஞ்சிருக்காங்களாம். எஜே சூர்யா தான் இந்த படத்துடைய வில்லனாக நடிப்பதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக பாலிவுட் புகழ் ஷாருக் கான் இந்த படத்துல கெமியோ ரோல்ல நடித்து வருவதாக ஒரு தகவல் தீயா பரவிட்டிருக்கு. இந்த தகவல் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கா. திரையில் ரஜினி சாருடன் இணைந்து ஷாருக் கான் தோன்றினால் எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனைக்கு ரசிகர்கள் சென்றனர். ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களையுமே பதிவிட்டு இருக்காங்க. தற்போது கிட்டத்தட்ட அந்த தகவல் உண்மை அப்படின்றது தெரிய வந்திருக்கா. தற்போது வெளியான தகவலின்படி ஜெயிலர் 2 படத்துல ஷாருக் கான் அவர்கள் கெமியோ ரோல்ல நடிப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஷாருக் கானுடைய காட்சிகள் இருக்குமா. கண்டிப்பாக அந்த காட்சிகள் திரையரங்குகள்ல அனல் பறக்கும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்தே தகவலும் வெளியாகிருக்கு. மேலும் இதனை பற்றி ஷாருக் கான் அவர்களே வெளிப்படையாக ஒரு சில இடங்களில் பேசியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாருக் கான் தலைவருடைய என்ட்ரி சம மாசாக இருக்கும் அப்படின்னு பலருமே ஆர்வத்துடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.